உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆடி 18ஆம் பெருக்கு நாளை கொண்டாடும் நிலையில் கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதி காவியாற்றில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருக்கும் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதியில் தண்ணீர் குறைவாக காணப்படும் காவேரி ஆறு ஆடிப்பெருக்கு நாளை கொண்டாடும் நிலையில் காவேரி ஆற்றில் நீர் குறைவாக இருக்கும் கரூர் பார்வை காட்சி தற்போது பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்டம் மாயனூர் லாலாப்பேட்டை குள்தலை மருதூர் வழியாக காவேரி ஆற்றிற்கு செல்கிறது. சேலம் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் காவேரி நீர் மாயனூர் கதவணைக்கு வந்த பின்னர் அங்கிருந்து பாசன வாய்க்காலில் மற்றும் காவிரி ஆற்றில் பாசனத்திற்காக நீர் திறந்துவிடப்படும். மேலும் விழா காலங்களில் பெரும்பாலும் காவிரி ஆற்றில் புனித நீராடி அங்கிருந்து பால்குடம் சீட்டுக்குடம் எடுத்து செல்வார். இந்நிலையில் ஆடி 18 பொதுமக்கள் புனித தம்பதிகள் காவிரி ஆற்றில் காவிரி அன்னையை வழிபாடு செய்து பெண்கள் தாலி மாற்றிக் கொள்வார்கள். புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலையை ஆற்றி விடும் காவேரி அன்னையை முன்னோர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். தற்போது சேலம் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு இல்லாததால் காவிரி ஆற்றில் மிக குறைந்த அளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது வரை மாயனூர் கதவணைக்கு 500 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் காவிரி ஆற்றிலிருந்து 160 கனஅடி மட்டுமே திறந்துவிடப்படுகிறது. இதனால் லாலாப்பேட்டை குள்தலை மருதூர் ஆகிய பகுதியில் காவிரி ஆற்றில் மிக குறைந்த அளவு தண்ணீர் வருவதால் ஆடிப்பெருக்கு எவ்வாறு கொண்டாடுவது என பொதுமக்கள் கவலையில் உள்ளனர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.